SASDOவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான சலுகைகள் தொடர்பான முக்கிய அறிவிப்பு. நெருங்கும் மற்றொரு தேர்தல் மொட்டு கட்சிக்கு வகுக்கும் புதிய வியூகம். யாழில் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் இளம் குடும்பஸ்தர் கைது வெளியான பின்னணி. தலைமன்னாரில் சட்டவிரோத பொருளுடன் சிக்கிய 4 பேர். 7 வயதில் சாதித்த யாழ்ப்பாண தமிழ் சிறுமி. கனடா விசா நடைமுறைகளில் ஏற்படவுள்ள மாற்றம். தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சிறப்புரிமைகள் வழமை போலவே வழங்கப்படும் என்று நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோஹானதீர தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இதுவரையில் எவ்வித சலுகை குறைப்புகளும் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து ஊடகங்களுக்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான வீடுகளை பெற்றுக் கொள்வதற்காக இதுவரை 35 விண்ணப்பங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களால் கையளிக்கப்பட்ட சுமார் 25 தொடக்கம் 30 வீடுகள் தற்போது புறணமிக்கப்பட்டு வருகின்ற நிலையில் எதிர்காலத்தில் இந்த வீடுகள் முன்னுரிமையின் அடிப்படையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும். மொத்தமுள்ள 108 வீடுகளில் ஆளுங்கட்சி எம்பிகளுக்கு 80 வீடுகளும் எதிர்க்கட்சி எம்பிகளுக்கு 28 வீடுகளும் ஒதுக்கப்பட்டுள்ளன என்று குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தல் திறப்பில் கலந்துரையாடுவதற்காக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் உள்ளூராட்சி மன்ற பிரதிநிதிகள் குழு ஒன்று கூடியதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த விடயத்தை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். இதன்போது உள்ளூராட்சி சபை தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்வது தொடர்பில் கலந்துரையாடல் இடம்பெற்றதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சில வேட்பாளர்கள் உயிரிழந்தும் வெளிநாடுகள் சென்றும் கட்சியை விட்டு வெளியேறியும் உள்ளதால் சாத்தியமான தீர்வுகள் குறித்து அங்கு ஆலோசித்ததாக அவர் மேலும் கூறியுள்ளார். இந்நிலையில் அடுத்த மாதம் உள்ளூராட்சி சபை தேர்தல் நடத்தப்படும் என ஜனாதிபதி அறிவித்துள்ளதால் தேர்தலை வெற்றியுடன் எதிர்கொள்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வதாகவும் சாகர காரியவசம் மேலும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் புலிகளின் தலைவர் புகைப்படத்தை முகநூலில் பகிர்ந்த குற்றச்சாட்டில் இளம் குடும்பஸ்தர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கையானது பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது யாழ்ப்பாணம் இணுவில் பகுதியைச் சேர்ந்த 2 பிள்ளைகளின் தந்தையான கயந்தரூபன் என்பவரே கைது செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் இவரது முகநூல் பதிவுகள் தொடர்பான விசாரணைக்காகவே இந்த கைது மேற்கொள்ளப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளார்கள். மேலும் கைது செய்யப்பட்டவரை யாழ்ப்பாணத்தில் தடுத்து வைத்து மேலதிக விசாரணைக்காக பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் முன்னெடுத்து வருவதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தலைமன்னார் பகுதியில் கேரள கஞ்சாவுடன் 4 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் கேசால சிறிதோப்பு பிரதேசத்தைச் சேர்ந்த 24, 28, 29 மற்றும் 32 வயதுடையவர் என்று தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடமிருந்து 6 கிலோகிராம் 120 கிராம் கேரள கஞ்சா போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. இதேவேளை சந்தேக நபர்கள் மேலதிக விசாரணைகளுக்காக தலைமன்னார் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார்கள். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை தலைமன்னார் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தமிழ் சிறுமியொருவர் 7 வயதில் சதுரங்க போட்டியில் சாதனை படைத்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற தேசிய மட்ட சதுரங்க திறந்த போட்டியில் யாழ் கொக்குவில் இந்து ஆரம்ப பாடசாலையைச் சேர்ந்த செல்வி கஜீனா தர்ஷன் என்ற 7 வயது சிறுமியே தங்கப்பதக்கத்தை பெற்றுள்ளார். குறித்த போட்டியில் 200 மாணவர்கள் பங்கு பற்றிய நிலையில் 7 வயது சிறுமியான கஜீனா தங்கப்பதக்கத்தை பெற்றமை குறிப்பிடத்தக்கது. இவர் சர்வதேச போட்டிகள் மற்றும் பொதுநலவாய போட்டிகளில் பங்கு பற்றி பதக்கங்களை பெற்றுள்ளார். இதன் மூலம் சாதனை சிறுமியாக பலர் பாராட்டுக்களை பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உலகச் செய்திகள். கனடாவில் குடிவரவு மற்றும் அகதிகள் கோரிக்கை நடைமுறைகளில் மேலும் சில மாற்றங்களையும் அந்நாட்டு குடிவரவு அகதிகள் விவகார அமைச்சர் மார்க்ஸ் மில்லரால் முன்மொழியப்பட்டுள்ளது. இந்த முன்மொழிவுகள் எதிர்வரும் வாரங்களில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக மார்க்ஸ் மில்லர் தெரிவித்துள்ளார். அண்மையில் கனடிய மத்திய அரசாங்கம் நிரந்தர வதிவிட உரிமையாளர்கள் தொடர்பில் பல்வேறு கடுமையான நடைமுறைகளை அறிமுகம் செய்திருந்தது. குறிப்பாக தற்காலிக பணியாளர்களுக்கு வழங்கப்படும் உரிமைகள் தொடர்பிலும் கடுமையாக்கப்பட்ட சட்டங்கள் அறிமுகம் செய்யப்பட்டன. இந்நிலையில் கனடாவில் அகதிகள் கோரிக்கையாளர்கள் ஒருவரிடம் விண்ணப்பம் பரிசீலனை செய்வதற்கு 44 மாதங்கள் சராசரியாக எடுத்துக் கொள்ளப்படுகிறது என கனேடிய புள்ளி விவர திணைக்களம் தெரிவித்துள்ளது. கனேடிய அகதிகள் கோரிக்கை நடைமுறை உரிய வகையில் செயற்படுத்தப்படவில்லை எனவே இந்த முறை மறுசீரமைப்பு செய்யப்பட வேண்டும் எனவும் சில மாற்றங்கள் அறிமுகம் செய்யப்பட உள்ளதாகவும் மில்லர் மேலும் தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான சலுகைகள் தொடர்பான முக்கிய அறிவிப்பு. நெருங்கும் மற்றொரு தேர்தல் மொட்டு கட்சிக்கு வகுக்கும் புதிய வியூகம். யாழில் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் இளம் குடும்பஸ்தர் கைது வெளியான பின்னணி. தலைமன்னாரில் சட்டவிரோத பொருளுடன் சிக்கிய 4 பேர். 7 வயதில் சாதித்த யாழ்ப்பாண தமிழ் சிறுமி. கனடா விசா நடைமுறைகளில் ஏற்படவுள்ள மாற்றம்.